தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 விரைவு செய்திகளை பார்ப்போம். 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து மே 1ஆம் தேதி முதல் முதலமைச்சர் பழனிசாமி பரப்புரை மேற்கொள்கிறார். இதுகுறித்து அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மே 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளில் முதலமைச்சர் பரப்புரை செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 1 மற்றும் 14ஆம் தேதிகளில் சூலூர் தொகுதியிலும், மே 5, 13 ஆகிய 2 நாட்கள் அரவக்குறிச்சி தொகுதியிலும், மே 6, 13ஆம் தேதிகள் திருப்பரங்குன்றத்திலும், மே 7, 12 ஆகிய 2 தேதிகள் ஒட்டப்பிடாரத்திலும் முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு சேகரிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலை ஒட்டிய தென் வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் பின்னர் 24 மணி நேரத்தில் புயலாக மாறும் என்றும் கூறியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் பட்சத்தில் அதற்கு ஃபானி என பெயரிடப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் சின்னம் காரணமாக வரும் 29ஆம் தேதி முதல் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளது. புயல் சின்னம் வலுவடையும் பொழுது கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் நாளை முதல் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளவிலை மற்றும் நீரோடி ஆகிய கிராமங்களில் நேற்று கடல் வழக்கத்தை விட அதிக ஆக்ரோஷமாக காணப்பட்டது. அங்கு கடல் சீற்றம் அதிகரித்து 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடல் சீற்றம் ஏற்பட்டபோது கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகள் மற்றும் கட்டுமரங்கள் கரையில் மோதி சேதமடைந்தன. வரும் இது கடலூரில் புயல் பாதிப்பை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் அன்புச்செல்வன் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல், அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து புயலாக மாற வாய்ப்புள்ளதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் தொடங்கியுள்ளது. மீனவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் புயல் எச்சரிக்கையை அடுத்து போதிய முன்னேற்பாடுகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஆட்சியர் அன்புச்செல்வன் தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் துபாயில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 44 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கத்தார் தலைநகர் தோஹாவில் இருந்து மஸ்கட் வழியாக சென்னை வந்த ரியாஸ் அகமது என்ற பயணி பெல்ட்டில் மறைத்து வைத்திருந்த 31 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 972 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதேபோல் கொழும்பில் இருந்து சென்னை வந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த முகமது இக்பால் என்ற பயணி உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 202 கிராம் தங்கத்தையும், துபாயிலிருந்து வந்த சென்னையைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் என்பவரிடம் 190 கிராம் தங்கத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நேற்று ஒரே நாளில் 44,43,000 ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 364 கிராம் தங்கத்தை கைப்பற்றி 3 பயணிகளிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார மலை கிராமங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கொடைக்கானலில் நேற்று காலையில் இருந்தே கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் மாலையில் குளிர்ந்த காற்று வீசியது. இதையடுத்து கொடைக்கானல் நகரம் மற்றும் கீழ்மலை மற்றும் மேல்மலை கிராமங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் நீராதாரங்கள் பெருக துவங்கி இருப்பதால் விவசாயிகள் நடவு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே நடைபெற்ற மகாபாரத திருவிழாவில் திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபோகம் கோலாகலமாக நடைபெற்றது. முருகம்பள்ளம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலின் 45வது மகாபாரத மகோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது. இதில் முருகம்பள்ளம், பாலேப்பள்ளி, எலத்தகிரி, மாதனக்குப்பம், வெண்ணாம்பள்ளி உள்ளிட்ட 18 கிராம மக்கள் இணைந்து திரௌபதி அம்மனுக்கு சீர்வரிசை தட்டுக்களுடன் கலந்து கொண்டனர். இதையடுத்து திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு தரிசனம் செய்தனர்.
ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்க பணிகளுக்கு முறைகேடாக நிலம் வழங்கப்பட்டது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆலை விரிவாக்க பணிக்கு சிப்காட் நிறுவனம் நிலம் வழங்கியதில் முறைகேடு நடந்திருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் முத்துராமன் என்பவர் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து அமைச்சக உத்தரவின் பேரில் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் கலியபெருமாள் தலைமையிலான அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வு குறித்து அமைச்சகத்தில் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் புகலூரில் கோவில் திருவிழாவில் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றம் நிலவுகிறது. மாரியம்மன் திருவிழாவையொட்டி மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது இரு பிரிவினருக்கிடையே தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து கரூர் வேலூர் சாலையில் அமர்ந்து நூற்றுக்கணக்கானோர் மறியலில் ஈடுபட்டனர். கோவில் திருவிழாவின் பொழுது தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். காவலர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புகலூரில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மோகனை மாற்ற கோரி அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் மோகன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரை மாற்றக் கோரி ஒன்றிய அதிமுக இளம் பெண்கள் பாசறை சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கட்டபொம்மனின் வாரிசுகளின் நிலத்தை அபகரித்த புகாரில் சிக்கிய மோகனுக்கு சீட் வழங்கக்கூடாது என்றும், இவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தபோது தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர். தான் ஒருபோதும் பிரதமராக விரும்பியதில்லை என்றும் சன்னியாசியாக போக விரும்பியதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமாருடன் கலந்துரையாடலில் பிரதமர் மோடி பல சுவாரஸ்யமான தகவல்களை மனம் திறந்து பேசியுள்ளார். அப்பொழுது ராணுவ உடையில் செல்லும் வீரர்களுக்கு கிடைக்கும் மரியாதையை பார்த்து தானும் ராணுவத்தில் இணைய விரும்பியதாகவும் அவர் கூறினார். தனக்கு கோபம் வரும் என தெரிவித்த பிரதமர் மோடி, ஆனால் அதை மற்றவர்களிடம் காட்டுவதில்லை என்றும் கூறினார். தான் ஒரு கடுமையான அதிகாரி இல்லை என தெரிவித்துள்ள மோடி, தான் அலுவலகத்திற்கு அதிகாலையிலேயே வந்துவிட்டு இரவு தாமதமாக திரும்புவதால் அப்படி தோன்றலாம் என்றும் கூறினார். எதிர்க்கட்சி தலைவர்களுடன் நல்ல நட்பை பேணி வருவதாக தெரிவித்த அவர், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தமக்கு குர்தாக்கள் மற்றும் இனிப்புகளை வருடம் ஒருமுறை அனுப்பி வைப்பார் என்றும் தெரிவித்தார். தமது தாயார் தமக்கு இப்போது வரை பணம் அனுப்புவதாகவும், ஆனால் தாம் அவருக்கு பணம் அனுப்புவதில்லை என்றும் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் NT திவாரியின் மகன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரது மருமகளை 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. NT திவாரியின் மகன் ரோஹித் சேகர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூக்கில் இரத்தத்துடன் மரணமடைந்தார். அவரது உடற்கூறாய்வு அறிக்கையில் தலையணையால் அழுத்தியதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த கொலையில் தொடர்பிருப்பதாக ரோஹித் சேகரின் மனைவி அபூர்வா திவாரியை போலீசார் கைது செய்தனர். திருமணமாகி ஓராண்டான நிலையில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ரோஹித் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து அபூர்வா திவாரியிடம் போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். வாரணாசி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரம்மாண்ட வாகன பேரணியில் பங்கேற்க உள்ளார். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாரணாசியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரதமர் மோடி இம்முறையும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். மே 19ஆம் தேதி நடக்கவுள்ள 7வது மற்றும் கடைசி கட்ட தேர்தலில் வாரணாசி தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் வாரணாசிக்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் இருந்து நடைபெறும் பிரம்மாண்ட பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதைத் தொடர்ந்து கால பைரவர் கோவிலில் வழிபாடு, பின்னர் கங்கை ஆரத்தி ஆகியவற்றில் மோடி பங்கேற்கிறார். காசி விஸ்வநாதர் கோவிலில் நாளை வழிபட்ட பிறகு பிரம்மாண்ட பேரணியில் பங்கேற்றுவிட்டு மோடி வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். பொருளாதார குற்றவாளியாக தன்னை அறிவித்திருப்பது பொருளாதார தூக்கு தண்டனை போன்றது என விஜய் மல்லையா கூறியுள்ளார். வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி செலுத்தாமல் லண்டன் சென்றுவிட்ட விஜய் மல்லையாவை தப்பியோடிய பொருளாதார குற்றவாளியாக சிறப்பு நீதிமன்றம் அறிவித்தது. இந்நிலையில் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகளுக்கு எதிரான சட்டத்தில் சில பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை எதிர்த்து விஜய் மல்லையா தாக்கல் செய்த மனு மும்பை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கடனும் வட்டியும் அதிகரித்து கொண்டே செல்வதாகவும், சொத்துக்களை விற்று கடனை அடைக்க அரசு அனுமதி அளிக்க மறுப்பதாகவும் விஜய் மல்லையா தரப்பில் வாதிடப்பட்டது. வங்கிக் கடன் மோசடி வழக்கில் பூசன் ஸ்டீல் நிறுவன தலைவர் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக சிபிஐ லுக் அவுட் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது.
பூசன் எக் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் சஞ்சய் சிங்கால் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி மீது 2348 கோடி ரூபாய் வங்கிக் கடன் பெற்றுவிட்டு மோசடி செய்துவிட்டதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அவர்கள் தொடர்புடைய இடங்களில் ஏப்ரல் 6ஆம் தேதி சிபிஐ சோதனையும் மேற்கொண்டது. இந்நிலையில் சஞ்சய் சிங்கால் மற்றும் ஆர்த்திக்கு எதிராக லுக் அவுட் சுற்றறிக்கையை சிபிஐ பிறப்பித்துள்ளது. அவர்கள் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் அனைத்து விமான நிலையங்களிலும் உள்ள குடியுரிமை அதிகாரிகளுக்கு அந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மலேரியாவை எதிர்க்கும் தடுப்பூசியை போடும் முதல் நாடு மலாவி என்று உலக சுகாதார அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் 5 வயதுக்கும் குறைவான சிறுவர்கள் கொத்து கொத்தாக உயிரிழப்பதை தடுக்க 30 ஆண்டுகளாக முயன்று கிளாக்ஸோஸ்மித்கிளைன் நிறுவனமும் ஆய்வாளர்களும் சேர்ந்து 6984 கோடி ரூபாய் செலவில் தடுப்பூசி மருந்தை கண்டுபிடித்துள்ளனர். 4 முறை தடுப்பூசி போட்டுக் கொண்டால் சிறுவர்களை மலேரியா தாக்குவது குறைவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. மலாவியை தொடர்ந்து ஆப்பிரிக்க நாடுகளான கென்யா, கானாவிலும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஆப்பிரிக்க நாடுகளில் சுமார் 4,35,000 பேர் மலேரியாவால் உயிரிழக்கின்றனர். இதில் பெரும்பாலானோர் 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் 2 பேரை கொலை செய்த பாலஸ்தீன நாட்டைச் சேர்ந்த குற்றவாளியின் வீடு வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. 19 வயது ஓமர் அபு லைலா கடந்த மாதம் இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஒருவரை கத்தியால் குத்தியதுடன் மற்றொருவரை சுட்டுக் கொன்றார். இந்நிலையில் குற்றவாளியை தேடிய இஸ்ரேல் ராணுவம் அவரை கொன்றது. இந்நிலையில் வெஸ்ட் பேங்க் அருகில் உள்ள அல் ஜவோய் என்ற கிராமத்தில் உள்ள ஓமரின் வீட்டை இஸ்ரேலிய ராணுவம் வெடிவைத்து உடைத்தது. பாதுகாப்பை கருதி அருகில் இருந்தோர் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டனர். பாலஸ்தீனியர்கள் குற்றச்செயலில் ஈடுபடாமல் தடுக்க அவர்களின் வீடுகளை இஸ்ரேல் ராணுவம் அடித்து வருவது அங்கு தொடர்கதையாகி வருகிறது.